என்னது இது? என்னது? அனுப்பிச்சுடுங்க. நான் போட்டது அதுதான். 50 USD டிரான்சாக்ஷன் 1 மந்த்துக்கு. ஓகேவா? ஓகே. இதை வச்சுதான் நீ எல்லாருக்கும் போட்டிருக்க. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும்னா அதுல நானும் தான் அடக்கம் எனக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் யூடியூப்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது எண்ணம் வச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை வந்து குழி தோண்டி புதைச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி பல டிவிடிஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா, நீங்க வந்து வளரவே கூடாது, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று வருதோ வரலையோ நீங்க ட்ரை பண்றீங்கன்னாக்கா அந்த கான்ஃபிடென்ஸே அடிச்சு உடைக்கிற மாதிரி இந்த மாதிரி வியூ பட்லாம் போட்டு நீங்க இதுக்கப்புறம் லைவே பண்ணக்கூடாது. பண்ணாலும் உங்களுக்கு அதில் ஒண்ணுமே வராது. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வியூஸ் நல்லா வந்துடும். அடுத்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து அப்படியே அது காணாம போயிடும். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஜிடிஐ சென்டருக்கு அப்படிதான் ஆச்சு. நிறையா அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா வீடியோக்குமே வியூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லைவை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மட்டும்தான் இது பிரச்சனை. நீங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னாக்கா அதுல பிரச்சனை வராது. ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்றீங்கன்னா அதுல கண்டிப்பா இப்போ இந்த மாதிரி பல டிவிடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. கேட்டதுக்கு அவன் ஒரு காரணம் ஒன்று சொன்னான். என்னன்னாக்கா, நான் வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்டா மயிரே, நல்லது பண்றதுக்கு நீனா காந்தியா இல்ல நேருவா? நீ ஏன் ஒரு வியூ பாட் போடுற டிவிடி? நீ வந்து இது எனக்காச்சும் பரவாயில்ல. ஆக்சுவலி நான் 1K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கனால என்ன ஆச்சுன்னா எனக்கு சேனல் க்ளோஸ் ஆகல. ஸோ என் கூட ஒருத்தர் வந்தார் இல்லையா டிஸ்கார்ட்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 சேனலு வியூ பாட் போட்டு மட்டுமே டர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ யூடியூப்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து வாரண்டியோ சாரி வா வார்னிங்கோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. டைரக்ட் டர்மினேட் தான். அதுக்கு காரணம் வந்து நீங்க வந்து இதை மீறிட்டீங்க அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் சொல்லி முடிச்சிருவாங்க. நீங்க பேசவும் முடியாது. ஸோ நம்ம யூடியூப்லயும் நம்ம போய் கேட்டதுக்கு யூடியூப் சைடில் என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த மாதிரி இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு ட்விட்டர்ல இது பண்ணப்போ இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் பிரச்சனையும் கூட. ஸோ நீங்க யாராவது வந்து இந்த யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இது இப்படிதான் ஆகும். இந்த மாதிரி பல பல டிவிடிஸ் இருக்காங்க. இவன் ஒருத்தவங்க தான் கையும் களவுமா மாட்டினது. ஸோ அதுவுமே ரொம்ப பெரிய ஒரு இதுக்கு அப்புறம் தான் இவன் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எப்படி நம்ம இங்க சொல்லவும் முடியாது. ஏன்னா அது சொன்னோன்னா அடுத்த தடவை அந்த டிவிடி வந்து அதில் மாட்டாத மாதிரி பண்ணுவான். ஸோ அப்போ கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி பல டிவிடிஸ் இருக்கானுங்க இந்த தமிழ் கம்யூனிட்டியில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி வியூஸ் வந்து கம்மியாக வந்து ஐ மீன் வியூஸ் நிறையா வந்து ஆனால் உள்ளே போய் நீங்கள் பார்க்குறப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிடி தான் காரணம். இதில் வேற அவர் வீடியோ வேற போட்டிருக்காரு. நான் வந்து அவர் கிளானை பற்றி பேசினதுக்கு வந்து, ஆமாண்டா மயிறு, நீ வந்து இந்த மாதிரி டிவிடி வேலையெல்லாம் பார்த்தனா உன் கிளானை பற்றி இல்லை உன்னை பற்றியும் உன் கிளானை பற்றி தான்டா பேசுவேன். அதுதான் உண்மை, அப்படி தான்டா நான் பேசுவேன். இல்லவே கேட்பாரு. ஸோ இதுதான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் யாராவது ஸ்ட்ரீம் பண்றீங்கன்னா அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிருங்க.